கட்டப்பட்டன. அந்த நகரம் ஒரு மந்திர நகரம் போல் இருந்தது. மக்கள் அங்கு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். கோவில்களில் வழிபாடு நடந்தது, அரண்மனைகளில் இசை ஒலித்தது. ஆண்டுகள் கடந்து அந்த நகரம் மேலும் வளர்ந்தது. மன்னனின் பின்வந்தவர்கள் அதை விரிவுபடுத்தினர். ஆனால் காலத்தின் நெடுவரிசையில் புதிய தலைமுறை மலைகளிலிருந்து சமவெளிகளுக்கு தங்கள் கவனத்தை மாற்றினார்கள். மலைமேல் அணைந்த நகரம் மெல்ல மெல்ல தனிமையில் விழுந்தது. ஒரு புதிய பேரரசு எழுந்தது, அங்கோர் எனப்படும் மாபெரும் நகரம். அதன் மன்னன் சூரியவர்மன் என்பவர். அவர் தனது ஆட்சியில் உலகமே வியக்கும் ஒரு கோவிலை கட்ட ஆணையிட்டார். கற்களால் மலை போல எழுந்த அந்த கோவில்தான் இன்று உலகம் போற்றும் அங்கோர்வாட் பேரரசு. அந்த கோவிலின் சுவர்களில் அற்புதமான செதுக்கல்கள் காணப்பட்டன. விஷ்ணுவின் அவதாரங்கள், தேவதைகள், யுத்தங்கள் அனைத்தும் அந்த கற்களுக்குள் உயிரோடு நின்றன. அங்கோரின் தெருக்கள் எப்போதும் கூட்டமாயிருந்தன. சந்தைகளில் மணமூடும் பூக்கள், பரிமாறும் வணிகர்கள், பாடல்கள், நடனங்கள் அனைத்தும் வாழ்க்கையை நிறைத்தன. ஆனால் பேரரசுகளெல்லாம் நிலைத்திருக்காது. காலத்தின் திருப்பங்கள் நிச்சயம் வரும். அங்கோர் நகரம் மழைநீர் மேலாண்மையில் பெரும் நுட்பம் பெற்றிருந்தது. பெரிய நீர்நிலைகள், கால்வாய்கள், ஏரிகள் எல்லாம் நகரத்தின் உயிராக இருந்தன. ஆனால் ஒரு காலத்தில் மழை குறைந்தது. ஆறுகள் வற்றின. மழை பெய்தாலும் நீர் சரியாக சேமிக்கப்படவில்லை. மக்கள் தங்கள் நிலங்களை இழந்தனர். உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு நகரம் கஷ்டத்தில் மூழ்கியது. அரசர்களிடையே உள்கிளர்ச்சி ஏற்பட்டது. வெளிநாட்டு படைகள் தாக்கினர். அங்கோர் பேரரசின் பொற்காலம் முடிவுக்கு வந்தது. மக்கள் நகரத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினர். கோவில்கள் சாம்பல் நிறத்தில் மூழ்கின. ஒரு மாபெரும் பேரரசு காட்டின் நிழலில் விழுந்தது. ஆண்டுகள் நூற்றாண்டுகளாக மாறின. மரங்கள் கோவில்களை மூடின. பச்சை புல் கற்களை கடித்தது. ஒரு முறை அந்த தெருக்களில் நடந்த மக்கள் இப்போது நினைவுகளாக மட்டுமே இருந்தனர். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சில ஆய்வாளர்கள் அந்த மலைகளின் மேல் புதைந்து கிடந்த கற்சிற்பங்களை கண்டுபிடித்தனர். அவர்கள் லேசர் தொழில்நுட்பம் மூலம் காட்டின் கீழ் மறைந்திருக்கும் நகரத்தின் வடிவத்தை வரைந்தார்கள். அதில் தெரிந்தது, மகேந்திர பர்வதா உண்மையில் இருந்தது. காட்டின் அடியில் தெருக்கள், கோவில்கள், நீர்நிலைகள், வீடுகள் எல்லாம் இன்னும் அங்கே இருந்தன. உலகம் அதிர்ந்தது. மனிதன் மறந்திருந்த ஒரு நாகரிகம் பூமி மறக்கவில்லை. அந்த கண்டுபிடிப்பு வரலாற்றின் ஒரு புதிய பக்கமாக மாறியது. ஆய்வாளர்கள் கூறினர், இந்த நகரம் கம்போடியாவின் நாகரிகத்தின் தொடக்க புள்ளி. மலைமேல் அமைந்த முதல் தலைநகரம், அங்கோரின் முன்னோடி. அவர்கள் தங்கள் ஆய்வுகளில் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள், மண்பாண்டங்கள், செதுக்கல்கள் மூலம் அந்நகரத்தின் கலை, மதம், அறிவியல் அனைத்தையும் மீட்டனர். இன்னும் இன்று அந்த மலைகளில் நின்று காற்றை கேட்பவர்கள் அந்த பழைய நகரத்தின் ஓசையை கேட்கலாம் என சிலர் கூறுகிறார்கள்.